யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்விழா கொண்டாட்டங்கள் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கோலாகலமாக ஆரம்பம். மாங்குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு மீட்பு. சட்டவிரோத யாழ் தையிட்டு திஸ்ஸ ரஜமகா விகாரை அகற்றக் கோரி நேற்றிலிருந்து போராட்டம். கொழும்பில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். மஹிந்தவுக்கு ஏற்பட்டுள்ள உயிராபத்து, எடுக்கப்பட்டுள்ள அவசர முடிவு. சாவகச்சேரியில் அமைந்திருந்த குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்டவர்களின் நினைவு தூவி இடித்தளிப்பு. ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இலங்கை மீதான புதிய பிரேரணை இன்று நிறைவேறும். நேர முகாமைத்துவத்தில் கடற்புலிகளின் தளபதி சூசையமக்கு முன்னோடி துரைராசா ரவிகரன். ஹிட்லரின் பாதையில் அனுர அரசு, ரணில் கடும் குற்றச்சாட்டு. நாடு நாடாக சென்று நிதி திரட்டுவேன், அர்ச்சுனா எம்பி பகிரங்கம். வேகமெடுக்கும் தாஜுடின் விசாரணை, சிஐடியின் அடுத்த கட்ட நகர்வு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட 50 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்று பொன்விழா கொண்டாட்டங்கள் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. ஈழத் தமிழர்களின் தனிப்பெரும் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று பொன்னகவை பெருவிழா காண்கிறது. இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகமாக 1974 ஆண்டு ஐப்பசி மாதம் 6ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்ட இவ் உயர்கல்வி நிலையம் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக வியாபித்து நிற்கிறது. 50வது ஆண்டை கடந்திருக்கும் இப்பல்கலைக்கழகத்தின் 12 பீடங்களும் இணைந்து பொன்விழா நிகழ்வை இன்று 6ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றது. காலை 9 மணிக்கு ஆரம்பமான பொன்விழா நிகழ்வில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவரத்ன பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கே எல் வசந்தகுமார் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்தனர். பல்கலைக்கழகத்தின் 50 வருட கால கல்வி பணி வரலாற்றை எடுத்தியம்பும் வகையில் அமைந்த வரலாற்று பொக்கிஷமான யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்னகவை வரலாறு எனும் நூலும் பல்கலைக்கழகத்தின் பொன்னகவையை நினைவுகூரும் வகையிலான நினைவு முத்திரை வெளியிடும் இந்த நிகழ்வில் சிறப்பாக நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் நகர பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் மனித எலும்புக்கூடு ஒன்று நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட நிலையில் நேற்று எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளது. குறித்த காணியின் ஒரு பகுதி பற்றை காடாக காணப்படுகின்ற நிலையில் குறித்த பகுதியில் நபரொருவர் உயிரிழந்து பல நாட்களாகிய நிலையில் எலும்புக்கூடு மாத்திரம் காணப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மாலை குறித்த பகுதிக்கு சென்ற நபரொருவர் இதனை அவதானித்து மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் குறித்த இடத்தை குற்ற பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை குறித்த இடத்திற்கு வருகை தந்த தடயவியல் போலீசார் குறித்த பகுதியில் இருந்து மனித உடலின் எச்சங்கள் பொருட்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதேவேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்ட பதில் நீதிபதி திருமதி நிரோஜினி ஆர்த்தனன் குறித்த எலும்புக்கூட்டு தொகுதியை பார்வையிட்ட பின்னர் அதில் நீதிபதி முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி, தடயவியல் போலீசார் மற்றும் போலீசார் இணைந்து குறித்த எலும்புக்கூட்டு பாகங்கள் மற்றும் பொருட்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. குறித்த காணியில் மண்டையோடு மற்றும் எலும்புகள், சிறுதொகை பணம், நஞ்சு மருந்து கேன் ஆடைகள் என்பன குறித்த இடத்தில் காணப்பட்டு பல நாட்களான நிலையில் மனித உடற்பகுதிகள், நாய்கள் மற்றும் இதர விலங்குகளால் சிதறடிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. இந்த நபர் யார், எங்கிருந்து வந்தார், எவ்வாறு உயிரிழந்தார் என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத யாழ் தையிட்டி திஸ்ஸ ரஜமகா விகாரை அகற்றக் கோரி நேற்றிலிருந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பிற்பாடு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலும் அந்த தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள், என்பிபி சார்பிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் இந்த மக்களுக்கு அவ்வாறான ஒரு நம்பிக்கையை கொடுத்து
இந்த மக்களுடைய ஆதரவையும் பெற்று 3 பேர் யாழ்ப்பாணத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் பதவியேற்று 1 வருடம் கடந்துள்ள நிலையில் இன்று வரை அந்த காணியை விடுவிப்பதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற பிக்கு உள்பகுதியிலே இரகசியமாக கட்டுமானங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த தாங்கள் இதுக்கு முந்தி இருந்த அரசாங்கங்கள் இனவாதமாக செயல்பட்டதனால்தான் தமிழ் மக்களுக்கும் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது என்றும், தாங்கள் இனவாதமாக செயல்பட மாட்டோம், மதவாதமாக செயல்பட மாட்டோம், சட்டத்தை எல்லோருக்கும் சமனாக செயல்படுத்துவோம் என்று சொல்லி 1000 தடவைகள் ஊடகங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் சொன்ன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் சில அபிவிருத்தி பணிகள் என்ற போர்வையிலே இங்கு சில வேலை திட்டங்களை முன்னெடுத்த பொழுது மண்டைதீவிலே ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வுக்கு இங்கே சட்டவிரோதமாக திருட்டுத்தனமாக தங்கியிருக்கின்ற அந்த சட்டவிரோத பிக்குவை அழைத்து அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுத்தான் அவர் அந்த அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வையே நடத்தியிருக்கின்றார் என்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையிலே இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பான விடயத்தில் மனநிலையில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இவர் இந்த பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு அடிமையாகத்தான் இவரும் செயல்படுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இதிலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானம் நகல் வரைவு வெளிவந்திருக்கின்றது. அந்த வரைவானது இதுவரைக்கும் இந்த கடந்த 13 ஆண்டுகளிலே வெளிவந்த வரைவுகளிலே மிகவும் பலவீனமான ஒரு வரைவாக வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு இந்த சர்வதேச சமூகம் தங்களுடைய பூகோள ஆதிக்க நலன்களை மையப்படுத்தித்தான் இந்த தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். இதற்கு உறுதுணையாக தமிழ் மக்களுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்துகிறார்கள். அதிலே துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக என்பிபி கட்சிக்கு வாக்களித்து 8 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையிலே 8 உறுப்பினர்களும் அனுரகுமார மீது நம்பிக்கை இருக்கிறது என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்ற சூழலிலே தமிழரசு கட்சியில் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சுமந்திரன் அந்த பதவியை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த கட்சியினுடைய 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெட்டி பாம்பாக அடக்கி வைத்து கொண்டு அவர்கள் சுயாதீனமாக எந்த கருத்துக்களையும் இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பாகவோ இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாகவோ வெளியிலே கதைக்க முடியாத ஒரு நிலைமையை கட்சிக்குள் ஒரு கட்டுப்பாடாக வைத்துக்கொண்டு அவர் இரகசியமான முறையிலே இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்திலே இங்கிலாந்திற்கு சென்று அங்கே இங்கிலாந்து தான் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வருகின்ற ஒரு முக்கியமான தலைமை வகிக்கின்ற நாடு என்ற அடிப்படையிலே அதனுடைய வெளிவிவகார அமைச்சை சந்தித்து இந்த தீர்மானத்தை மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்குவதற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கு தொடர்ந்து வாய்ப்பை கொடுக்கின்ற வகையிலும் அந்த தீர்மானத்துக்கு ஒத்துழைத்திருக்கின்றார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 16 உறுப்பினர்களுடைய ஆதரவோடு இந்த தீர்மானம் ஒரு மிக பலவீனமான ஒரு தீர்மானமாக கொண்டு வரப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலையிலே சர்வதேச அழுத்தங்கள் எதுவும் இல்லாத ஒரு சூழலிலே இந்த பேரினவாதிகளுக்கு இந்த இடங்களை விடுவிக்க வேண்டிய எந்த தேவைகளும் கிடையாது. பொறுப்புக்கூறல் விடயத்திலே சர்வதேச விசாரணை இல்லை. தீர்வு இன நல்லிணக்கம் என்ற விடயத்திலே ஏக்கிய ராட்சியை தான் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி அவர்கள் தெளிவாக சுவிட்சர்லாந்திலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே சுவிட்சர்லாந்தினுடைய ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கு பொறுப்பான அந்த வெளிநாட்டு ராஜதந்திரி முன்னிலையிலே அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த அவ்வாறான ஒரு தீர்வை தாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்ற நிலைப்பாட்டிலே சுமந்திரன் தொடர்ச்சியாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை நேற்று முன்தினம் CVK சிவஞானம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டம் என்ற நிலைப்பாட்டிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சியை தவிர தாங்கள் மற்றவர்கள் எல்லோரும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்று சொல்லி, ஆகவே பொறுப்புக்கூறல் உள்ளக விசாரணை அல்லது மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கிறது, தீர்வு ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்பட்டிருக்கிறது என்றால் அரசாங்கத்திற்கு எந்த தேவையும் இல்லை. தமிழர்கள் தாயகத்தில் நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகளை நிறுத்துவதற்கும் காணிகளை விடுவிப்பதற்கும் அல்லது தமிழர்களுக்கான எந்த ஒரு சமத்துவமான ஒரு சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எந்த தேவைகளும் கிடையாது. ஆகவே இந்த நிலைமைகளை புரிந்து கொண்டு இந்த NPPயினுடைய அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இதற்கு முன் இருந்த கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா, பிரேமதாசா போன்றவர்களுக்கும் இடையில் தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் தொடர்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். அந்த வகையிலே இந்த தையிட்டி மண் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து அந்த காணி உரிமையாளர்களுக்கு சார்பாக அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். அந்த வகையிலே நாளை காலை
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மாதிபருடன் அடுத்த வாரம் சந்திப்பொன்றினை நடாத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முடிவு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியாளர்கள் பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களையும் அரசாங்கம் கையகப்படுத்தியுள்ளதால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் மற்றும் 2 வாகனங்கள் அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாதுகாப்பு பணியாளர்களிடம் தற்போது பயணிக்க ஒரு வாகனம் கூட இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக உதவ தயார் என 2 நாடுகள் உறுதிமொழி வழங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மஹிந்த பயன்படுத்திய புல்லட் ப்ரூப் எனப்படும் குண்டுகள் துளைக்காத வாகனங்களை அரசாங்கம் மீள பெற்றுள்ள நிலையில் அப்படியான வாகனங்களை வழங்க 2 நாடுகள் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. சாவகச்சேரி நுணாவில் சந்தியில் அமைந்திருந்த குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்டவர்களின் நினைவு தூவி இடித்து அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த நினைவு தூவி கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் தனிநபர் ஒருவரினால் இடித்து அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அதனை இடித்தவர் மீண்டும் அந்த நினைவு தூவியை கட்டித் தருவதாக சாவகச்சேரி நகர சபையினருக்கு வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் இதுவரை அந்த தூவி அமைக்கப்படவில்லை. அத்துடன் அதனை இடித்தளித்த நபர் தூவியை கட்டித்தர முடியாது என்று தற்போது பிரதேச சபையினருடன் முரண்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தொடர்பாக ஐநா மனிதுரிமை பேரவையில் இறுதியாக சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரேரணை இன்று 6ஆம் தேதி திங்கட்கிழமை நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் பிரிட்டன் தலைமையிலான இணைய அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரேரணையின் 1வது வரைவு சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன. அந்த வகையில் திருத்தப்பட்ட இறுதி வரைவு இன்று சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைய தினமே நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை மீதான மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் தீர்மானத்திற்கு அதனை இன்று திங்கட்கிழமை முன்வைக்கும் பிரதான 5 நாடுகளுக்கு மேலாக மேலும் 22 நாடுகள் இணைய அனுசரணை வழங்குகின்றன. பிரிட்டன் தலைமையில் கனடா, மாலாவி, மொண்டெனிக்ரோ மற்றும் வட மெசிடோனியா ஆகிய இணைய அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்ட இந்த புதிய பிரேரணையின் 1வது வரைவு கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்படும் போது இலங்கை அரசாங்கம் வாக்கெடுப்பை கோராமல் இருக்க முடிவு செய்திருப்பதாகவும் தெரிய வருகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமானது. இந்த நிலையில் நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியுடன் கூட்டத்தொடர் நிறைவடைகின்றது. அதற்கு முன்னதாக இன்றைய தினம் பிரேரணை நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேர முகாமைத்துவத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கடற்புலிகளின் தளபதியாக இருந்த சூசை தமக்கு முன்னோடி என தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அதனால் தற்போதும் தம்மால் சிறப்பாக நேர முகாமைத்துவத்தை பின்பற்ற முடிவதாகவும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாமடு கற்பக அறநெறி பாடசாலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தின நிகழ்வுடன் சாதனையாளர் மதிப்பளிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் சிறார்களுக்கு நேர முகாமைத்துவம் தொடர்பில் ஆலோசனை வழங்கும் வகையில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். நேரம் மிக முக்கியமான நேரம் மிக மிக பொருந்தாங்க. நான் உண்மையான சொல்றேன், கடற்தொழிலாளர் சமாஜத்தில் நான் தலைவராக 10 வருஷம் இருந்தேன். அப்ப கடற்புலிகள் தளபதி சூச நான் நேரத்தை எனக்கு கற்றுத் தந்தது. நான் இன்றைக்கும் ஒரு நாள் பின்துறையில் விளங்கு ஒரு நாள் இல்லாதிக்கு நான் விளையலாம் சொல்றேன். நேரம் சொன்னா இந்த நேரத்துக்கு தான் இந்த தனி. அப்ப இதுகளால அந்த முகாமைத்துவம் இப்படி எல்லா பண்புகளையும் கொண்டு நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரவணும். ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கணும். எங்களோட மாவட்டம் 25வது மாவட்டமாக தான் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் தான். முல்லைத்தீவு தான் 25வது. ஆனா ஒற்றையரோட பொஸ்டா வச்சிருக்காங்க. எதுல சொல்லணும் மறுமையில பொஸ்ட். ஆனால் 25வது மாவட்டத்தில் தரப்பட்டியல்ல எங்களுக்கு 25வது நான் பார்லிமெண்ட்லயும் கலைக்கிறேன். கன விஷயம் கலைச்சனா கன விஷயம் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். நான் போன முறையோட நான் சொன்னேன் சோத்து பஸ் வெயின் செய்யுது பட்டுவார் பாலம் கலைக்கணும் ஸ்டார்ட் வந்துட்டு பாலமுறை ஒப்புழா பாலம் என்று சொல்லி கலைச்சிருக்கு. எனக்கு ஜனாதிபதி நேரடியாக ஓமன்ட்டு சொல்லி போடுறேன். இப்படி நாங்கள் கணக்கை கலைத்து கொண்டிருக்கிறோம். கணக்கை சிலர் செய்வாங்க, சிலர் செய்கிறீங்க. ஆனா சோத்து பஸ்ஸில் நான் கலை கேட்க சொன்னா
என்னன்னா ஒரு மாவட்டத்துல சொகுசு பஸ் சேவை இல்லையா முன்னத்தையும் ஆடும். அப்ப கடைசியிலாம் வச்சிருக்கிறீர்கள், கடைசியாக நீங்களே வச்சிருக்கிறீர்கள். 2 கூட்டத்தில் ஒழுங்காக கலவட்டாங்க. நியமா 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு கொழும்பு சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். இப்ப உங்களுடைய குறையால்தான் நாங்கள் ஒன்று வைக்கிறோம். கடைசி மாவட்டத்தை முன்னோக்கு கொண்டாட ஆற்றலையில இருக்கு. உங்களோட கையில என்னதுல கல்விதான் மிக முக்கியம். அப்ப படிக்கணும். நீங்கள் நல்ல பிள்ளைகளாக, ஒழுக்கமானவர்களாக, நல்ல பிள்ளைகளாக. இப்ப ஒரு நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி சமூகங்கள்ல சீர்கேடுகள் நடக்குது, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும். கசிப்பு, கஞ்சா, ஐஸ், இந்த போதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும். காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். சட்டவிரோத நடவடிக்கைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப நாங்கள் எங்களுக்கு சேவை என்ன, முன்னுக்கு இருக்கிற மாவட்டங்களுக்கு கொண்டாட என்றால் பிள்ளைகள் படிக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் கையேந்தி கொண்டிருக்கிறோம். வெளி மாவட்டத்தாக்களை எங்களுக்கு உத்தியோகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முல்லைத்தீவாக்கள் தான் ஆளோடும், வவுனியாக்கள் ஆளோடும். ஆளோடும்னா நீங்க நினைக்கிறேன் ஏதோ அரசியல் ரீதியாக போய் ஆளுறது. ஆள வேண்டும் என்றால் நான் சொல்றது படிச்சு நீங்கள் உயர்ந்த நிலைக்கு உத்தியோகங்களை எடுத்து இப்படியான ஒரு நிலைக்கு தருவோம். அப்ப அதாவது அந்த கடமைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் பெற்றோருக்கு, கிராமத்துக்கு, பிரதேசத்துக்கு, மாவட்டத்துக்கு, தேசிய ரீதியாக கூட சாதனை படைப்பீர்கள். முல்லைத்தீவு என்ற பெயரை கொண்டறிவீர்கள். முல்லைத்தீவு மாவட்டம் தன்னிறைவு காண வேண்டிய கட்டத்தில் வரும். அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு ஹிட்லர் போக்கிலான செயற்பாட்டை வெளிப்படுத்துகின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரம்சிங்கே கடுமையாக சாடியுள்ளார். வெளிநாடுகளுக்கு சென்று இலங்கை குறித்தும் இங்குள்ள அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் விமர்சனங்களை முன்வைப்பது முறையற்றது என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் 1933ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்தபோது அவருக்கு 50%க்கும் அதிகமான ஆதரவு இருக்கவில்லை. ஹிட்லரின் கட்சி வரும் 44% வாக்குகளையே பெற்றது. எனவே தனது அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்காகவே ஹிட்லர் அன்று எதிர்க்கட்சிகளை அளித்தார். கட்சிகளை மாத்திரமல்லாமல் எதிர்க்கட்சி அலுவலகங்களையும் இல்லாதொழித்தார். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் செக்கோஸ்லோவியா மற்றும் ஹங்கேரியை கைப்பற்ற வேண்டிய தேவை கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்தது. அங்கு சோவியத் படை மிக வலுவாக வேரூன்றி இருந்தது. இருப்பினும் செக்கோஸ்லோவியா நிறுவனரின் புதல்வர் வெளியுறவு அமைச்சக கட்டடத்தில் 4வது மாடி ஜன்னலிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். இந்த விடயம் அன்றைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழுவில் விவாதிக்கப்பட்டது. ஜனாதிபதியும் அவரது தேசிய மக்கள் சக்தி அரசும் இலங்கையில் தற்போது செய்வதென்ன? ஜனாதிபதி அனுரவுக்கு வெறும் 44% வாக்குகளே உள்ளன. மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கு தற்போது அதிகரித்து வருகின்றது. அதனை தடுக்கவே அவர் கைது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். ஜனாதிபதி அனுரவின் மற்றொரு முயற்சி நீதித்துறை அடிபணிய செய்வதாகவும், குறைந்த ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் தனது அதிகாரத்தை தக்க வைத்து எதிர்க்கட்சிகளை ஒழித்தது போலவே தேசிய மக்கள் சக்தியும் அதே வழியில் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகின்றது. நீதித்துறையை கட்டுப்படுத்தவும் இந்த அரசு முயல்கின்றது என்றார். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். வெறுமனே வெளிநாடுகள் பொருளாதாரத்துக்கு மட்டுமே தமது உதவிகளை வழங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேசம் தீர்வை பெற்றுத்தரும் என்பதில் தனக்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளதாகவும் அர்ச்சுனா இதன்போது தெரிவித்தார். இதேவேளை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் எந்த அரசாங்கம் கலந்தாலோசித்து அதற்கு தீர்வு வழங்க முற்படுகிறதோ அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, எனது இனத்திற்கு எதிராக செயற்படும் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு ஒரு இனத்தின் கோடாரி காம்பாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளேன். அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்ய தயாராக உள்ளனர். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை ஏற்படுத்துவதே அரசியல்வாதியின் பணி. அத்துடன் நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு உண்மையான தமிழ் பிரதிநிதி என்ற வகையில் கடமையாற்ற விரும்புகிறேன். வடமாகாணம் தற்போது மிக சமூக ரீதியாக மோசமடைந்து விட்டது. 2009ஆம் ஆண்டுடன் தமிழர்களின் கலாச்சாரம் சீரழிந்து விட்டது என தெரிவித்தார். மேலும் LGBT எனும் கருப்பொருளை ஊக்குவிக்க கூடாது எனவும் அதனை வைத்து பணம் சம்பாதிக்க கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது.